இந்தியாவில் நடந்த முதல் சிவில் சர்வீஸ் எக்ஸாமில் இவர்தான் முதல் இடம் பிடித்தவர். அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய வீட்டில் கிட்டத்தட்ட ஒரு 15க்கும் மேற்பட்ட நுழைவாயில்கள் கொண்ட வீட்டில் சுற்றி எல்லா நுழைவாயிலையும் ஒவ்வொரு கார் நிற்கும். அவர் எந்த காரில் நினைக்கிறாரோ அந்த காரில் போகலாம் என்று ஒரு மிகப்பெரிய செல்வ செழிப்பான ஒரு குடும்பத்தில் பிறந்து இந்திய சுதந்திர வரலாற்றிற்காக எண்ணற்ற தியாகங்களை தந்த ஒரு குடும்பத்தின் தலைவரின் கதைதான் இன்று நாம் பேசப் போகிறோம். ஆம், இன்றைக்கு திரு மோத்திலால் நேரு அவர்களுடைய நினைவு தினம். 1882 இந்தியாவினுடைய முதல் சிவில் சர்வீஸ் எக்ஸாம் ICS அந்த தேர்வில் தேர்ச்சி பெற்ற முதல் ஆள் மோத்திலால் நேரு. ஆனால் அந்த பணி பிடிக்காம வழக்கறிஞராக மிகவும் ஒரு புகழ் வாய்ந்த ஒரு வழக்கறிஞராக அலகாபாத்தில் நேரு அண்ட் கோ என்ற பெயரில் நடத்தி வந்தார். காந்தி இவ்வளவு பெரிய வசதியான ஒரு குடும்பத்தை சார்ந்தவராக அவர் இருந்தாலும் இந்திய சுதந்திரத்தின் மீது அவருடைய நாட்டம், குறிப்பாக காந்தியடிகள் மீது அவருக்கு இருந்த ஈர்ப்பு, ஒரு அகிம்சை கொள்கையை தனக்குள் ஏந்தி ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையாக இந்திய சுதந்திர வரலாற்றிற்கான ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையாய் மோத்திலால் நேரு அவர்கள் மாறினார். அவருடைய வழிவந்த ஜவஹர்லால் நேரு, அவருடைய காந்தி குடும்ப வரலாறு நமக்கெல்லாம் தெரிந்தது. ஆனால் அந்த விதையிட்டவர் மோத்திலால் நேரு அவர்கள். மோத்திலால் நேரு கிட்டத்தட்ட ஒரு 6 மொழிகள் பயின்றவராய் வரலாறு அறியப்படுகிறது. குறிப்பாக உருது, ஹிந்தி, ஆங்கிலம், அரபிக் மொழி உள்ளிட்ட பல்வேறு மொழிகளில் அவர் தேர்ச்சி பெற்றிருந்தார் என்பது நமக்கு கிடைக்கிற செய்தி. காந்தியடிகளுடைய ஒத்துழையாமை போராட்டம், சட்ட மறுப்பு போராட்டம் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு களங்களில் காந்தியோடு களம் நின்றவர். அதற்கு பின்னால் தன்னுடைய மகனையும் சுதந்திர போராட்ட வரலாற்றில் ஈடுபடுவதற்கான முதல் விதையை விதைத்தவர் திரு மோத்திலால் நேரு அவர்கள். அவருடைய வாழ்க்கை நமக்கு சொல்கிற ஒற்றை செய்தி என்னவென்றால், நாட்டு விடுதலை, தேச பார்வை, தேசபக்தி என்று பார்க்கிற போது தன்னிடம் எவ்வளவு செல்வம் இருந்தாலும் நாட்டிற்காக வருகிற போது நானும் ஒரு சாமானியனே என்பதுதான் அவருடைய நினைவு தினம் நமக்கு உணர்த்துகிற செய்தி.